பறையர் சாதி பற்றும் பெற சாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே 31 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால், வண்டிக்கார தெரு, திட்டக்குடி, தாலுகா ஆபீஸ் அருகில். மாநில தலைவர் ஏர்போர்ட் தான் மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்தே ஆள்வோம். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். தனியா அதை நான் பார்த்தேன், யாருமே இருக்கக்கூடாது. தனியா பேச நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிருக்காரு. என்ன நிதி? அவர் வாங்கின நிதிக்கு எங்க மாட்டிக்க போறோமோன்னு சொல்ற பயத்துல மோடியை பார்க்க போயிருக்காரு. மக்கள் மேல மக்களுக்கான நிதியை கொடுக்கணும், கல்வி நிதி ஒதுக்கணும், ஜிஎஸ்டியை பத்தி நாங்க குறைக்கிறதுக்காக போயிருக்கோம், மக்களுக்கான நலனுக்காக நாங்க போயிருக்கோம். அவ்வளோ நல்லவரா ஸ்டாலின் 4 வருஷமா உறங்கி கொண்டிருந்தார். துணை முதலமைச்சர் இருக்கும்போது என்ன பண்ணாரு? அப்ப போய் மோடியை பார்க்கல. இப்ப 4 வருஷமா முதலமைச்சரா இருக்காரு, ஒண்ணு பார்க்கல. மோடியை போய் எதுவும் அதிகாரம் பண்ணல. யார் சொல்றாங்க? அவருக்கு ஏன் பெயில் கொடுத்தாங்க? ஏன் பெயில் கொடுத்தாங்க? குற்றவாளிக்கு உள்ள போடணுமா இல்ல? யார வேணும்? ராஜா பிள்ளையா இருக்கட்டும், ராஜாவோட பிள்ளையா இருக்கட்டும், முதலமைச்சர் பிள்ளையா இருக்கட்டும், யார வேணா இருக்கட்டும். பாருங்க, சீமான ஆட்சி வந்தா அப்படிதான் நடக்கும். முதன்மை மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுல அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னது? யாரு சொல்றாரு? முதல்வர். எனக்கு நல்லா வருது வாயில. முதல்வரா போயிட்டாரு, அசிங்க சீமா கேட்பாங்க. என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க? எந்த இடத்துல பாதுகாப்பு? நிர்மலா சீதாராமன் பர்சனல் ரெக்வெஸ்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. சரி, இதெல்லாம் விட்டுட்டு நாட்டினுடைய நலனை கருதி, மக்களின் நலனை கருதி ஏன் 4 வருஷமா போகல? 4 வருஷமா ஏன் போகல? மோடியை பார்க்க இருமா, விலைவாசி கொஞ்சம் பொறுமா. அந்த இன்டர்வியூக்கு நாங்க கூப்பிட்டோமே, பொறுத்துதான் 4 வருஷமா உட்கார்ந்துருக்கோம். இப்போ காளியம்மாள் அவர்கள் வந்து கல அரசியலே தெரியல சீமானுக்கு அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க. சீமானுக்கு அரசியல் தெரியலன்னு பேசுதுமா. என்ன காளியம்மாள்? நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிய காளியம்மாள். ஓ, அந்த எம்பிகளாம் கூட நின்னாங்களா? அவங்கதானே? ஓ, சரி சரி. காளியம்மாள் நான் பார்த்தது இல்ல. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி மற்றும் திமுக மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்து இருக்காரு. அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல பிரதமர் கிட்ட தனியா 1 மணி நேரம் பேசுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டு பேசியிருக்காரு. என்ன காரணம்? தனியா அதை நான் பார்த்தேன், யாருமே இருக்கக்கூடாது. தனியா பேச நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிருக்காரு. என்ன நிதி? அவர் வாங்கின நிதிக்கு எங்க மாட்டிக்க போறோமோன்னு சொல்ற பயத்துல மோடியை பார்க்க போயிருக்காரு. மோடிக்கிட்ட போய் சொல்லுவாரு. அதான் இந்த வடி இது யார், நம்ம ஒரு காமெடி நடிகர் இருப்பாரு விவேக், அவருக்கு ரவுடி நான் தான் ரவுடிம்பாரு. அங்க உள்ள போன அந்த மைனரை பார்க்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, உள்ள போயிட்டு காலெல்லாம் அனுப்பி விட்டு அடி செம்மடி வாங்குவாரு. சொல்லுவார்ல, அதே போல சொல்லிருப்பாரு. மோடிஜி, நீங்க டெல்லியில நீங்க இருங்க, நீங்க எப்ப வந்தாலும் கருப்பு கூட குடிக்க மாட்டேன், கருப்பு பலூன் விட மாட்டேன், வெள்ளை பலூன் தான். அதனால வந்து உங்க காலில் வேணா விழுவுறேன், தயவு செய்து இந்த ஈடில இருந்து என்ன காப்பாத்துங்க. அதுக்காகதான் போயிருக்காரு. அதுக்குதான் அவ்வளவு அக்கறையா மக்கள் மேல. மக்களுக்கான நிதியை கொடுக்கணும், கல்வி நிதி ஒதுக்கணும், ஜிஎஸ்டியை பத்தி நாங்க குறைக்கிறதுக்காக போயிருக்கோம், மக்களுக்கான நலனுக்காக நாங்க போயிருக்கோம். அவ்வளோ நல்லவரா ஸ்டாலின் 4 வருஷமா உறங்கி கொண்டிருந்தார். துணை முதலமைச்சர் இருக்கும்போது என்ன பண்ணாரு? அப்ப போய் மோடியை பார்க்கல. இப்ப 4 வருஷமா முதலமைச்சரா இருக்காரு, ஒண்ணு பார்க்கல. மோடியை போய் எதுவும் அதிகாரம் பண்ணல. இப்ப என்ன திடீர்னு இன்னொரு கதையை கேளுங்க. இந்த பக்கம் அண்ணன் போறாரு, இந்த பக்கம் தங்கச்சி போறாங்க. கனிமொழி இருக்காங்க. அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து நீட் அவசியம் தெரியும்னாங்க. அப்படி முட்டையை தூக்கி காட்டாங்க. ஆமா, சின்ன செங்கல்ல தூக்கி காட்டாரு. ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. தம்புடி பிரயோஜனம் போச்சு. மக்களுக்கான ஆட்சி தான் 4 ஆண்டு ஆட்சி செஞ்சிட்டோம், மக்களுக்கான நிறைவான ஆட்சி செஞ்சிருக்கோம். இந்த ஆட்சி முடிவுல 2026 இந்த ஆட்சியை பார்த்துட்டு மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுப்பாங்க. அப்படியே உட்காந்துருக்க சொல்லுங்க. போய் பெரிய பட்ட ராமந்திக்கு போடுவாங்க. இப்ப 4 வருஷம் என்ன தம்பி செஞ்சிருக்காங்க?
வேணா அவர்கள் சொல்லிக்கலாம். இப்போ நான் வந்து என்னை பத்தி நான் புகழ்ந்துக்கலாம். ஏன்னா என்ன தரைக்கிறோம் நான் பேசிக்க முடியாது. நான் என்னை பத்தி புகழ்ந்துதான் பேசணும். அதை போல புகழ்ந்து பேசிக்கிறார் தம்பி. அவர் தவற ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் செஞ்ச தவறுகளை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வரி ஏறி போச்சு, தண்ணீர் வாட்டர் பாட்டில் வரைக்கும் தண்ணி விலை ஏறி போச்சு, கட்டுமான பணி பொருட்கள் விலை ஏறி போச்சு, வரி ஏறி போச்சு, வீட்டு வரி, ரோடு வரி எல்லாம் ஏறி போச்சு. டூல கொண்டாந்து ஒரு பக்கம் தாலி இருக்கிறானுங்க, சாராய கடை தேத்துறவங்க தாலி இருக்கிறாங்க, கஞ்சா பழக்கம் அதிகமாயிருச்சு. இதுக்கு பத்தாயிரத்துக்கு பெண்கள் நடக்கமெல்லாம் கற்பழிக்கிறான். திமுக காரன் பூரா ஒன்னே கொடிய வச்சுக்கிறான், இல்லன்னா சட்டையில பேட்ஜ் குத்திக்கிறான், இல்லன்னா பந்தாவும் யாரோ ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. எங்களுக்கும் அவங்க கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத யார் ரோட்ல போறவங்க வச்சுக்கிறாங்க. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆமா, ரோட்ல போறவங்க தான் போய் பிரியாணி சாப்பிட்டாங்களா வீட்டுல போய், ரோட்ல போறவங்க தான் கூட கொடி பிடிச்சிட்டு அப்படியே ஒன்னா வந்து கேக்கெல்லாம் வெட்டுறாங்களா? எப்படி அது தம்பி? அதாவது அவங்க வந்து கட்சியில இருக்காங்க இல்ல, உங்க கூட போட்டோ எடுத்திருக்காங்க, உங்களோட க்ளோஸா இருக்கிறாங்க, உங்களோட வரவு செலவு அவங்களுக்கு தெரியுது, அவங்க வரவு செலவு உங்களுக்கு தெரியுது. அவங்க வீட்டுக்கு நீங்க பிரியாணி சாப்பிடா போறீங்க, ஒவ்வொரு பக்கத்துக்கு அவங்க பிரியாணி செஞ்சு தர்றாங்க. அப்ப எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? உங்க தைரியத்துல நான் செய்யறான். ஐயோ அவன் யாரா வேண்டா இருக்கட்டும், மோடிக்கு கூட ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஸ்டாலினுக்கு ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாருக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கட்டும், சுய கட்டுப்பாடு இருக்கணும்ல. அந்த திருட்டு பசங்களுக்கு பெண்களுக்கு இருக்கிறான்ல, அவங்கள பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ சுய கட்டுப்பாடு இல்ல. அப்போ சுய கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு பயமாவது இருக்கும். நம்ம தவறு செஞ்சா தண்டனை கிடைக்கும், உள்ள போயிருவோம், நம்ம வாழ்க்கை அழிஞ்சிருங்கிற பயம் இருக்கணும். அந்த பயத்தை கொடுக்கணும் அந்த அரசாங்கம். கட்சிக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, ரைட்டு. அப்ப எதுக்கு வந்து ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுல்ல, என்ன கல்யாணம் பண்ணி கண்டவன்ட்ட கொண்டு அழைச்சிட்டு போய் விடுறான், ஒரு நாளைக்கு ஒரு நாள் சொல்லிச்சுல அந்த பொண்ணு. அப்ப அந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட ஏன் நீங்க எடுக்கல? எடுத்திருக்கோம், புகார் தெரிவிச்சிருக்கோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், கட்சியில அடிப்படை உறுப்பினர் வந்து நாங்க நீக்கிருக்கோம் அப்படின்றாங்க. யார் சொல்றாங்க? அவருக்கு ஏன் பெயில் கொடுத்தாங்க? ஏன் பெயில் கொடுத்தாங்க? குற்றவாளிக்கு உள்ள பொண்ணுமா இல்ல, யார வேணாம், ராஜா பிள்ளையா இருக்கட்டும் தம்பி, ராஜாவோட பிள்ளையா இருக்கட்டும், முதலமைச்சர் பிள்ளையா இருக்கட்டும், யார வேணா இருக்கட்டும். பாருங்க, சீமான ஆட்சி வந்து அப்படிதான் நடக்கும். ஃபாரின்ல எல்லாம் அப்படிதான் நடக்குது, நேர்மையான ஆட்சி நடக்குது. அதனாலதான் மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க. சின்ன குழந்தை 3 வயசு பிள்ளைய வீட்டுல விட்டு அம்மா வேலைக்கு போ, அப்பா வேலைக்கு போவாரு, தனியா கூட்டம்ல நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம். அந்த அம்மா போயிட்டு 8 மணி நேரம் வேலை செய்து வீட்டுக்கு வரும். காரணம் பாதுகாப்பு. நம்ம நாட்டுல வெளியில ஒரு அர்ஜென்ட் அவசரம் எனக்கு பேத்திங்க இருக்காங்க. முதன்மை மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னது? யாரு சொல்றாரு? முதல்வர். எனக்கு நல்லா வருது வாயில, முதல்வரா போயிட்டாரு. அசிங்க சீமா கேட்பேன். என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க? எந்த இடத்துல பாதுகாப்பு? எனக்கு பள்ளிக்கு போக முடியல, படிக்க முடியல, டியூஷன் போக முடியல, பார்க்குக்கு வாக்கிங் போக முடியல, மருத்துவமனைக்கு வைத்தியம் பார்க்க போக முடியல, சினிமா தியேட்டருக்கு போக முடியல, கோயிலுக்கு போக முடியல, பஸ்ல போக முடியல, பெண்கள் நடமாட முடியல. காரணம் போதை. ஏன்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு. காரணம் பாதுகாப்புனா எந்த வகையில பாதுகாப்பு? அவர்கள் கெட்டு போறவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க, அரணா இருக்காங்க. நீ என்ன வேணா தவறு செய்ய, திமுக பெயில் கொடுப்பா. ஏன்னா காவல்துறை வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்கு. காவல்துறை தனிச்சு செயல்படணும். தனிச்சு செயல்படுறது இல்ல. காரணம் அவர்களுக்கு மிரட்டல். நான் சொல்றத கேட்கலாம், உன்னை தூக்கி இங்கே போட்டுருவேன், உன்னை தூக்கி அங்க போட்டுருவேன். அதனால வந்து நான் சொல்றத கேட்டுதான் மிரட்டல் தான். கேளுங்க. ஐயாவும் ரவுடிதான், நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான் ஒருவர் பாருங்க. இப்போ இடி ரைடுக்கு பயந்துதான் டெல்லிக்கு போயிருக்கீங்க. கனிமொழி அவர்களும் அதுக்காக தான் போயிருக்காரு. பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா திமுக அரசுனால நாங்க வஞ்சிக்கு தான் போடுறோம் அப்படின்னு. நீங்க என்ன? சிஎம் வந்து ஈடிக்காக போகல, அவர் போறதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஈடிக்காக ஸ்டே கொடுத்தாச்சு உச்சநீதிமன்றம். ஆமா, உச்சநீதிமன்றம் ஈடி ரைடு போனதுக்கு அப்புறம் தான் உச்சநீதிமன்றமே வந்து தடை காலம் கொடுத்திருக்கு. நீங்க அதிகபட்ச வரம்பை மீறி இருக்கீங்க, இனிமே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுமையா படிச்சு ஆகையினால அது தீர்ப்பு வந்துச்சு. அதுக்காக ஒண்ணு எங்க முதலமைச்சர் பயந்து ஒதுங்கி எல்லாம். நம்பர் 2வது
நிதி ஆயோக் மீட்டிங்க்கு தான் போனாரு, கலந்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி வேணும்னு கேட்டாரு. ரெண்டாவது பிரதமர்கிட்ட டைம் அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி நிதி ஆயோக் மீட்டிங்ல நான் ஃபண்ட்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன், தயவு செய்து அதை குறைக்காம அதை கொடுங்க அப்படின்னு அவரையும் பார்த்து கேட்டிருக்காரு. அவரும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. ரெண்டாவது கனிமொழி வந்து இப்ப கூட ரஷ்யா போயிட்டு வந்தாங்க. அந்த இந்த குழுல எம்பி சிந்து ஆபரேஷன் நாடாளுமன்ற குழுல போய் விலைக்கு பேசிட்டு வந்தாங்க. என்ன பேசிருக்காங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாவே அந்த மாதிரிடைய ஸ்பீச்சை போட்டு எல்லாரும் அருமையான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கட்சியில இருந்து யாராவது போயிருந்தாங்க பாத்தீங்களா, உண்மையான சங்கி கால்ல விழுந்துட்டாரு பாத்தீங்களா, சந்திரமுகி மாறிட்டாரு பாத்தீங்களா. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அந்த அம்மா நாடாளுமன்ற குழுல தலைவி, புரிஞ்சுக்கோ. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவியா இருக்கு. அந்த எம்பி ஒரு குழு வந்து அனுப்புறாங்க, அந்த குழுல அந்த அம்மா தலைவி பொறுமையேற்று போறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க சங்கி நொங்கி எங்க வந்துச்சு உனக்கு? கூட்டணி கட்சியில இருக்க திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறாங்க ஆபரேஷன் சிந்துவை, நீங்க ஆதரிக்கிறீங்களா? எப்படி அது இங்க பாரு, கட்சி கூட்டணி கட்சின்னா எல்லாமே தலைமை சொல்றதை கேட்டுக்கிட்டு வாலாட்டுற கட்சி இல்ல. எங்கள்கிட்ட இருக்க எல்லா கூட்டணிகளும் அவங்கவுங்க தனி கட்சி நடத்துறாங்க. அவங்க தனி கட்சியினுடைய தலைவர்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் அவங்க பேசுவாங்க. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க அன்னைக்கு ஊர்வலமே பண்ணணும். சிந்து ஆபரேஷனுக்காக நாங்க சென்னையில ஊர்வலம் நடத்தினோம். அதே மாதிரி அதை நாங்க ஆதரிக்கிறோம். எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அந்த அம்மா அந்த குழு ஒண்ணு அமைச்சு அந்த அம்மாவை அனுப்புறாங்க. பிரதமர் தான். ஆகையினால அது அருமையாக அவங்களும் அங்க போய் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ ஆகையினால இப்ப மறுபடியும் அவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிர்மலா சீதாராமன் பர்சனல் ரெக்வஸ்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு நாட்டினுடைய நலனை கருதி மக்களின் நலனை கருதி 4 வருஷமா இருமா கொஞ்சம் பொறுமா. அந்த இன்டர்வியூக்கு நாங்க கூப்பிட்டோமே, இன்டர்வியூக்கு கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்களா? நீங்க நான் இன்னைக்கு வர்றேன் நாளைக்கு வர்றேன் இன்னைக்கு வர்றேன் நாளைக்கு வர்றேன்னு தானே இன்னைக்கு வந்திருக்கீங்க. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை வெட்டி இருக்கும். மக்களுக்கு சேவை செய்யறதா சேவை செய்வோம், இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம் தவிர உன் இஷ்டத்துக்கு நான் பண்ண முடியாது. நீ ஓட்டு மசூல் போட்ட நீ ஜனநாயகம், நீ திரும்ப வந்து நீ கேட்க வேண்டியது சட்டமன்றத்துல தான் கேட்கணும். சும்மா இங்க வெளியில இருந்துட்டு போகாம இங்க காசு கொடுத்து எல்லாத்தையுமே அமைக்கிறீங்க. ஜனநாயக முறையில் ஆட்சி செய்யணும்னு வருது, அந்த கட்சியவே வெளியே விடலையே. அதெல்லாம் இங்க செல்லாது. நீ பேசுறதையா நீங்க இதே வந்து எடப்பாடி பீரியட்ல இதே ஆபரேஷனுக்கு அவங்க ஆதரவு கொடுத்திருந்தாங்கன்னா, நீங்க எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்கன்னா பாத்தீங்களா, இது ஒரு ஜனநாயக படுகொலை, பாகிஸ்தான் மக்களை சுட்டு கொல்றாங்க, பாகிஸ்தான் மக்களுக்கு குரலற்றவர்கள் குரல் நாங்க அப்படின்னு சொல்லி நேரத்துக்கு இந்நேரம் பெரிய புரட்சியை ஒரு உண்டாக்கி இருப்பீங்க. தம்பி இல்லாத ஒரு சும்மா இருமா, அவன் கட்சியில அவன் நடக்காத ஒண்ணுக்கு நீ எதுக்கு கற்பனையில கதை விடுற? கற்பனையில என்ன பஸ்ஸுக்குடா கதை விடுற? சும்மா அதெல்லாம் நாங்க பண்ணுவோம் பண்ண மாட்டோங்கிறது அது எங்களுக்கு தெரியும். இங்க பாரு, அது வந்து எங்க இஷ்டம். அதை நீ விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஊடகம்னா ஊடக வேலையை மாத்திரம் பாருங்க. எங்களுக்கு வந்து நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், புரியுதா? கேள்வி கேட்கறதே நாகரிகம் இருக்கணும் தம்பி. தம்பி கேள்வி கேட்கறதே நாகரிகம் இருக்கணும் தம்பி. நாகரிகத்தை மீறி இந்த அக்கா பேசுதே, அது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. கண்ணுக்கு முன்ன வந்து கெடுப்பானுங்க, நாங்க கையை கட்டி நிக்கிறோம். கண்ணுக்கு முன்ன தண்ணி அடிச்சுட்டு வந்து தாலியா இருப்பானுங்க, பைக்ல வந்து நாங்க கம்முன்னு இருக்கணும். நீங்க விலைவாசியை ஏத்துவீங்க, நாங்க அப்படியே பேசாம வாயை பொத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும். நாங்க என்ன உங்கள மாதிரி லஞ்சமா வாங்கிட்டு இருக்கோம், அங்க கட்டிங் வாங்கிட்டு இருக்கோமா? ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து நடக்கிற அநியாயத்தை எங்களால பார்க்க முடியல, சகிக்க முடியல, கேட்கிறோம். காரணம் வந்து ஆட்சி உங்கள்கிட்ட இருக்கு, அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க தான் முதலமைச்சர், உங்க கட்சியில எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. அப்ப யார போய் கேட்க முடியும்? எடப்பாடியை கேட்க முடியுமா? இல்ல பிஜேபி அண்ணாமலையை கேட்க முடியுமா? யாரை கேட்க முடியும்? யாரும் கேட்க, உங்களை தான் கேட்போம். நீங்க வந்து என்ன சொல்றது, பதவியில இருக்கீங்கல்ல,
பதவிக்கு வந்தீங்கல்ல, டெய்லி டேபிள் தட்டுறீங்கல்ல, உட்காந்துக்கிட்டு தூங்கி விழுவுறீங்கல்ல, மாசமா சம்பளம் வாங்குறீங்கல்ல, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி கரை வேட்டி போட்டு உட்காடுறீங்கல்ல, மக்களையும் பார்க்கணும், மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கணும். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். திராணி இருக்கா தெம்பு இருக்கா? அன்னைக்கு கேட்டார்ல எடப்பாடியை பார்த்து, திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டார்ல. இப்ப நாங்க கேட்கிறோம், உங்களுக்கு திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா? கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல. கேட்டாக்கா உடனே ஊங்க வருது. பேசாரு பாருங்க எப்படி. இந்த திமுக, இதுதான் திமுக. செய்தியாளர் சந்திக்கிறாரு, எங்க கிட்ட வெள்ளை கொடியும் இல்ல காவி கொடியும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையா? அதான் சொல்றாருல, அப்புறம் என்ன உண்மையா பொய்யான்னு என்னத்துக்கு கேக்குற? எங்க முதலமைச்சர் சொன்னா உண்மைதான். உண்மைதான், பொய்யே பேச மாட்டாங்க. அவங்க சொன்னது எல்லாமே உண்மை. நீட்டு தேர்வு ரத்து செய்வோம், உண்மை. இப்போ காளியம்மாள் அவர்கள் வந்து கல அரசியலே தெரியல சீமானுக்கு அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க. அது சீமானுக்கு அரசியல் தெரியலன்னு பேசுதுமா? எந்த காளியம்மாள்? நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிய காளியம்மாள். ஓ, அந்த எம்பிக்கெல்லாம் கூட நின்னாங்களா? அவங்க தானே. ஓ சரி சரி சரி. காளியம்மாளை நான் பார்த்தது இல்லை. காளியம்மாளை வந்து ஒரு முறை 2 முறை தான் பார்த்துருக்கேன். அலுவலகத்துக்கு வருவாங்க, பார்த்துருக்கேன். அவரை உங்களுக்குலாம் தெரியுமா? பார்த்துருக்கேன். எப்படி தெரியும் உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சியில அவங்க ஒரு வேட்பாளர். உங்களுக்கு தெரியுமா காளியம்மாளை? தெரியும், ஆனா நான் அதை நேரா பார்த்ததுல போன்ல பேசியிருக்கேன். போன்ல பேசுறீங்க, போட்டோல பார்த்திருப்பீங்க. ஆமா. எப்படி வந்தாங்க? நாம் தமிழர் கட்சி. என்னடா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, யாரு நீங்களும் கோச்சு கூடாது. எனக்கும் உள்ளதுதான். அதாவது ஒரு இடத்துக்கு நான் வர்றேன், முகத்தை கொண்டு வந்து முகவரி வாங்கியாச்சு. இப்போ வந்து ஒரு மாஸ்க் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு அவங்க சொல்றாங்க கல அரசியல் சரியில்லைன்னு அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. களம் அரசியல் சரியில்லாதது இப்பதான் தெரியுது அவங்களுக்கு. 10 வருஷம் கழிச்சு விஜய் கட்சி தொடங்கணும்னா தான் கள அரசியல் தெரியுதா அவங்களுக்கு. இப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, இப்பதான் தெரியுதா? ஏதோ வந்து தம்பி ஒரு கட்சியில வந்து சேர்ந்துட்டோம், நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம், ஒரு அளவுக்கு வந்துட்டோம்னா அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. நம்ம எங்க வளர்ந்தோம், எப்படி வளர்ந்தோம், நம்ம தாய் தகப்பனை எதுக்க முடியாது இல்லையா? நம்ம அம்மா அப்பா வளர்க்குறாங்க, வளர்ந்து சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வளர்ந்த உடனே வளர்த்த கடா மாறல பாயுதும்பாங்க. தாய் தகப்பன வளர்த்த கடா மாறல பாயக்கூடாது. இதை வந்து நம்ம கட்சியில யாரும் பெருசா நினைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப காளியம்மா இல்லைன்னா இன்னொருத்தவங்க அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் இல்லைன்னா எனக்கு பதில் இன்னொருத்தர் வந்துடுவாங்க. அந்த ஏதாவது திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன வந்து அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தாங்க, அத வந்து என்ன காரணம் தெரியல வெளியில போயிட்டாங்க. வந்து அண்ணன் வந்து சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, அண்ணன் சொல்றதுதான் நம்ம கேட்கணும், அவருக்கு வந்து சில அறிவுரை தெரியல, தெரிஞ்சதை நம்ம சொன்னா அவர் கேட்க மாட்டேன்றாரு, நான் சொல்றதை கேட்டுட்டு நீ உள்ள இருந்தா இரு, இல்லைன்னா வெளியே போ, இது வந்து ஒரு சர்வாதிகார போக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கட்சிக்காரங்களும் வைக்கிறாங்க, கட்சியில இருந்து வெளியே போனவங்களும் வைக்கிறாங்க. இப்போ திரு காளியம்மா அவர்களும் வந்து அந்த குற்றச்சாட்டுல இருந்தாலும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி? அதான் தம்பி, ஒரு கட்சியை நடத்துறவருக்கு தான் தெரியும் அதனுடைய எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு. தூங்கி எழுந்திரிச்சவன்னா மதுரையில இருந்து ஒருத்தர், அண்ணன் என் பகுதியில வந்து போஸ்ட் ஒட்ட சொன்னா ஒட்ட மாட்டேங்கிறான் அண்ணன். திருவள்ளூர்ல இருந்து ஒருத்தர், அண்ணன் நாங்க வந்து கொடியேற்ற சொன்னா வரமாட்டேங்கிறார் அண்ணன். இந்த பக்கம் திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர், அண்ணன் நான் வந்து பிட் நோட்டீஸ் சொன்னா கொடுக்கல. எதுதான் பாப்பாரு அவரு? ஒரு ஆளால பார்க்க முடியாது. அப்ப என்ன சொல்ல, பாருங்கடா எல்லா பகுதியிலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிறைய வளர்ந்துட்டு எல்லா மாவட்டங்களிலும் துணை செயலாளர் இருந்து தலைவர்ல இருந்து கொள்கை பரப்பு செயலாளர்ல இருந்து செயல்பாட்டாளர் இளைஞர் பாசறை எல்லாமே போட்டார் அண்ணா. எல்லா பதவியும் ஃபில் பண்ணிட்டாரு. அப்ப அவரவர்கள் வேலையவர்கள் பார்க்கணும். அப்ப இவங்க எல்லாம் போயிட்டு ஒன்று கூடி சேர்ந்தாதான் அந்த கட்சி நடக்கும். எல்லாத்துக்குமே சீமான் ஒருவரே வந்து பதில் சொல்ல முடியாது. ஒண்ணுக்கு அவர் வந்து பார்க்க முடியாது. நம்ம வீட்டுல உணவு கொதிக்கலையான்னு சொல்லிட்டு சீமானுக்கு போன் அடிச்சு, அண்ணா அடுப்பு வச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு, ஏன் கொதிக்கலான்னு கேட்க முடியுமா? அவரவர்கள் அரசியல அந்தந்த ஊர்ல அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த வட்டத்துல அங்க உள்ள பொறுப்பாளர்கள் பார்க்கணும். அப்ப தீர்க்க முடியாத பிரச்சனை வந்தால்தான் சீமான்ட்ட வரணும். இவர் எல்லாரும் ஏற்கனவே அட்டிக்கிறாங்க, எல்லா கட்சியும். திமுகவுல இருந்து எல்லா கட்சியும் சீமான் 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 சீமான். பொம்பளை கொண்டாந்து அடிக்கிறாங்க, அவங்கள கொண்டாந்து அடிக்கிறாங்க, இவங்களும் அடிக்கிறாங்க. அவர் ஏற்க டென்ஷன்ல இருக்காரு, பிஸி வேற, தூக்கம் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, அவர் வந்து மன உளைச்சல்ல இருக்காரு. அப்ப கூட இருக்கவங்களே முதுகுல அடிக்கும் பொழுது கோவம் அதிகமாகும். இப்ப தம்பி யாரோ ஒருத்தர் அடிச்சாங்கன்னு வச்சீங்களா, பார்த்துட்டு போயிடுவோம். நீங்க கூடவே இருந்த நீங்க அடிக்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்கும். அந்த வலியின் வெளிப்பாடுதான் அவர் பேசுறது. இது வந்து பொறுத்துதான் போகணும். நம்ம வந்து இன்னும் அந்த பதவிக்கு வரல.
அந்த இடத்துல இருந்து எட்டல நம்ம. அப்ப இப்பவே நீங்க அவ்வளவு ஆட்டம் பண்ண நிறைய பேர் கட்சியில இருந்து போயிட்டு எதிர்கட்சியில போறாங்க. ஆனா காசு வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டதுமே எனக்கு தெரியாது. காசு கொடுக்குறாங்க எதிர்கட்சிக்கு. இப்ப என்னன்னு சொன்னா மத்த கட்சிகளுக்கு நாம் தமிழரை உடைக்கணும். அதாவது உடைக்கிறது எப்படின்னா, ஒருத்தர் 2 பேர் போறதுனால களம் சிதைஞ்சிடாது. ஒருத்தர் 2 பேர் போறதுனால கட்சி அழிஞ்சிடாது. நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. சரி, தேவையில்லாத ஆணிகள், தேவையில்லாத சில சொத்தை போல வச்சா புடிங்கிடும். ஆஸ்பத்திரியில போய் பிறந்தப்பே வந்துச்சுன்னு வச்சிருக்கிறது இல்ல, அதை புடிங்கி எறிகிறோம் இல்லையா? மனிதனோட அரசியலும் அப்படித்தான். சரி, ஐயா கிட்ட கேட்கிறோம். ஐயா, திரு காளியம்மாள் அவர்கள் சீமானுக்கு கல அரசியலே தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம் இருக்கும், ஒவ்வொரு விதமான குணம் இருக்கும். சீமானுக்கிட்ட இருக்க குணம் இவங்களுக்கு இருக்காது, இவங்கள்ட்ட இருக்க குணம் எனக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருடைய குணங்களும் மாறுபடும். ஒவ்வொருத்தருடைய குணங்கள் மாறும்போது ஒவ்வொருத்தரும் விமர்சனம் பண்ணிக்கிறது அரசியல்ல நாகரிகமான செயல் தான். அரசியல்ல விமர்சனம் பண்றதுங்கிறது நியாயமான ஒன்று தான். அது ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு மேலே நின்றது. அதனுடைய உழைப்பு இந்த கட்சிக்கு நிறைய கொடுத்துருக்கு. அதெல்லாம் மறுக்க முடியாது. காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில உழைப்பு அதிகமா போட்டிருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியை வச்சு அந்த அம்மா வளர்ந்துருக்குன்னா விளம்பரமாயிருக்கு. அந்த அம்மா ஒன்றும் சொத்து பத்து சேர்த்துக்கறல, பாவம் விளம்பரமாயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த விளம்பரத்தை வச்சு இனிமே அந்த அம்மா சொத்து பத்தை தேடிக்கிறணும். நாம் தமிழர்ல இருந்தா சொத்து பத்து தேட இயலாது. அதனால வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில போனோம்னா நம்ம கொஞ்சம் பிடிப்போட இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஏதோ அரசியல் லாபம் கிடைக்கும், ஏதோ நம்ம தொழிலை பண்ணி கொஞ்சம் முன்னேற்றம் அடையலாம்னு நினைக்கலாம். இல்ல, நாம் தமிழர் கட்சியில இருந்தா சொத்து பத்து கிடைக்காது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப சொத்து பத்துக்காக தான் வெளியே போயிருக்காங்க, சீமானை விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு அதான் சொல்லி வரேனே. அதனால அந்த அம்மா சரி, எத்தனை நாளைக்கு நம்ம இங்கேயே பயணிக்கிறது? 2வது, நமக்கு மரியாதை இல்லை, மசுறு பிசுறுன்னு எல்லாம் பேசுறாரு. அதனால நமக்கு மரியாதை இல்லை. மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்க வேண்டாம். அவருக்கு இத்தனை ஆண்டு காலமா நம்ம உழைச்சும் நமக்கு கெட்ட பேர் தான் கிடைச்சதே தவிர நல்ல பேர் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த அரசியலுடைய புரிதல் இல்லாதனால தான் நம்மளை இந்த மாதிரி திட்டுறாரு. எந்த ஒரு தொண்டனையும் எந்த ஒரு தலைவனும் இந்த மாதிரி திட்ட மாட்டான், எந்த அரசியல் கட்சியிலையும். நான் பார்த்து எல்லா கட்சியிலையும் திட்டுவாங்க. திமுகவுல அது தப்பு பண்ண மேடையிலே அறைவாங்க, அதெல்லாம் மேடையிலே அடிப்பாங்க. ஆமா, அண்ணா திமுகவுல அடிப்பாங்க. இதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம். கொஞ்சம் நிப்பாட்டுக்குமா? என்ன இப்ப இல்லன்றீங்களா? இல்லையா? இல்லையா? ஏப்பா, எஸ்சியான்னு கேட்டதுல என்ன தப்பு வந்துருச்சு? தப்பு இல்லையா? மனுவை வச்சு தலையால அடிச்சது யாரு? அதுல என்ன தப்பு? அது செல்லமா அப்படி தட்டு. அதாவது இவங்க தட்டா செல்லம், ஏங்க மனுவை வாங்கி அப்படி தலையில பாசமா என்ன அப்படின்னு தட்டிட்டு வீசிட்டு போறாரு. பறையர் சாதி பற்றும் பெருசாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு. நாள் மே 31 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால், வண்டிக்கார தெரு, திட்டக்குடி, தாலுகா ஆபீஸ் அருகில். மாநில தலைவர் ஏர்போர்ட் தான் மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்தே ஆள்வோம். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர்.